சி சுப்பிரமணியத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி சுப்பிரமணியம், எம்எஸ் சுப்புலட்சுமி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உடனே மூத்தா பதிவிரதனா இளைய அவிசாரியான்னு யாராவது பாஞ்சு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், அப்போ அவங்களாம் நல்லவங்கன்னா, ஆமாம் இவர் கெட்டவர், இவர் வெறும் கெட்டவர் இல்லை, கேடு கெட்டவர் இவர். அதனால் எப்படி அப்படின்னா வனவாசம் படித்தா தெரியும். பிச்சைக்காரனிடமிருந்தே பிடுங்கி திங்கக்கூடிய மனம் படைத்த இந்த கலவர கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு கலவர மொழியில் தான் பதில் சொன்னால் தான் தெரியும்னா கண்டிப்பாக தயார் செஞ்சுதான் ஆகணும். அழித்தொழிப்பு இயக்கத்தை நாடு முழுக்க நடத்தின பயலுக இவனுங்க. அன்றைக்கி பிஜேபி திமுக கூட்டணி, அதிமுக காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது இவர் 3வது அணியை அமைச்சு கொண்டு வரும்போது அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்கிறாரு, தேர்தல் பாதை திருடர் பாதை, நக்சலைட் பேசுகிற அதே டோனில் தான் அவர் பேசுவார். பாராளுமன்றம் என்பது பன்றிகள் கட்டி இருக்கும் தொழுவம், இப்படி பேசினது தான் திருமாவளவன். இப்போ அவரே எம்பியாக இருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பன்றிகளின் தொழுவத்தில் போய் இவரையே கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பார்க்குறவங்க கூட அப்படி நினச்சிக்கலாம், அதை அவங்க சாய்ஸுக்கு விட்டுருவோம். நம்மளா அதில் போய் பொழிப்புரை எழுதி பரிமேலழகர் எப்படி திருக்குறளுக்கு எழுதினாரோ அந்த மாதிரி அவர் கருத்துக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். 30-35% வாக்குகளை கையில் வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்பும் விதமாக மக்கள் மனதில் நஞ்சை கலந்து விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணுது இந்த அம்மா செய்யுது. நீங்கள் மிகச்சிறப்பாக சொன்னீங்க, தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இங்கேயும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அங்கே துர்கா பூஜை கொண்டாட முடியாது, நீங்கள் இங்கே போய் விளக்கேற்ற முடியாது, கோவிலில் விளக்கேற்ற முடியாது. அங்கே இந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா ஜெயிலில் பிடிச்சி போடும். நீங்கள் இங்கே இந்துன்னு சொன்னீங்கன்னா இந்துன்னு சொல்லவே வேணாம், இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதினாலே உங்களை அப்பா டோப்பா அப்பா பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கருணாநிதிக்கு பாரத ரத்னா தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. இந்துக்களின் பலத்தால் திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு தீர்வு மோகன் பகவத். ஆதி திராவிடர் நலத்துறை யாருக்கானது? சிவகாமி IAS கேள்வி. காங்கிரஸை விட விசிக வலிமையானது. திமுக கூட்டணியில் கலேவரம். NDAவில் இணையும் OPS. அடிபட்ட புலி ஆபத்தானது, சீண்டாதீர்கள். மம்தா கதறல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழருக்கும் இது பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திராவிட கொள்கையை முன்னெடுத்தது, சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களை மேம்படுத்தியது, இதற்காக கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சிரிக்கவே சங்கடமா இருக்கு. இதுக்கு நம்ம வாயால் மட்டும் சிரிக்க முடியாது. இது ரொம்ப அவங்க ஒரு குரூர நகைச்சுவைக்கு சொந்தக்காரங்க. அவங்க ஒரு விளம்பர பிரியருங்கிறத நம்ம தனிப்பட்ட விமர்சனம் வைக்கக்கூடாது, தனி மனிதர் தாக்குதல் கூடாது, அப்படிதான் நம்மளுக்கு சங்கம் சொல்லி வளர்த்துருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கருத்தை சொல்கிறவங்க ஒரு தனி மனிதர், அதுக்காக நம்ம அந்த கட்சியை போய் ஏச முடியுமா? இல்லை அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்ட தென் சென்னை மக்களை தான் ஏச முடியுமா? இல்லை அவங்க பரம்பரையை ஏற்ற முடியுமா? அதெல்லாம் தவறு, அபாண்டமானது, யதார்த்தத்துக்கு முரணானது. அதனால இப்போ யாரை ஏற்ற முடியும்? இந்த கருத்தை சொல்றது தனிநபர் சுமதி, அவங்க பேர் தான், அவங்க பேர் தமிழச்சி தங்கபாண்டியன். அவங்க அது தமிழ்நாடு அரசியலுக்காக சுமதிங்கிறத மாற்றி வச்சுக்கிட்டாங்க. వాడు మనవాడు, వాడు అంతருக்கும் தெலுங்கு தெளிச்சணும், மணக்கம் தெலுங்கு தெளிச்சணும், மிருக்கு தெளிச்சணும். உங்களுக்கும் தெலுங்கு உறவு நல்ல இது உண்டுங்க, தெரியும் உங்களுக்கு. வாடு தெலுங்கு வாடு, அந்த அப்படிதான் அவங்க பேரை அதனால அப்படிதான் வச்சுப்பாங்க. வீட்டில் ஒரு மொழியும் வெளியில் ஒரு மொழியும் பேசுவோம் தமிழன், வீட்டிலும் தமிழ் வெளியிலும் தமிழ் பேசுறவன் ஆரியன் 3000 வருடங்களுக்கு முன்பாக படையெடுத்து வந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு தெலுங்கு பேசினாலும், கன்னடம் பேசினாலும், மலையாளம் பேசினாலும், ஹிந்தி பேசினாலும் அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க.
ஆனால் இவங்கள மாதிரி நாம் வந்து பித்தலாட்ட அரசியல் செய்யலை. பித்தலாட்ட அரசியலே செஞ்சு பழக்கப்பட்ட அம்மா. இப்போ நிறைய பேர் வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினை இவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் வந்து தென்சென்னை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப சல்லுசா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு தென்சென்னைக்கு ஒரு அழகான எம்பி கிடைச்சிருக்காங்கிறது அந்த ஒரு மனநிறைவு கூட உங்களுக்கு இல்லையான்னு. நீங்க வந்து ஒரு டெல்டாவை சேர்ந்தவர், உங்களுக்கும் தெரியும். விளக்கமாறத்துக்கு பட்டுக்குஞ்சலோன்னு ஒரு இது தெரியும். நீங்க வந்து அவங்க அழகு இல்லை அதெல்லாம் விடுங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இது நீங்கள் சொன்ன கருத்து தான் சொன்னார். உங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிரேட் பீப்புள் திங்க் லைக் ஃபூலிஷ் பீப்புள் செல்டம் டிஃபர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கு. உங்களுக்கு ஒரு அழகான எம்பி கிடைக்க போறாங்க, ஓட்டு போடுங்க. அதாவது அண்ணன் எல்ஜி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு தமிழன் பிரதமராக வேண்டாமா? தமிழனை வேட்டி கட்டிய தமிழன் தான் பிரதமரை உருவாக்கினான். பிரதமர் யார் வந்தாங்க, அந்த பிரதமர் தகுதி என்னன்னு தான் பார்ப்பாங்க. அந்த பிரதமர் வேட்டி கட்டியிருந்தாரா, லுங்கி கட்டியிருந்தாரா, அதுக்குள்ள ஜட்டி போட்டிருந்தாரா, கோமணம் கட்டியிருந்தாரா, லங்கோடு கட்டியிருக்காரா, அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னா மறைந்த அண்ணன் நிலகணேசன் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த அம்மாவுக்கு வந்து அறிவு இருக்கா அப்படிங்கிறதா மக்கள் யோசிப்பாங்க. இந்த அம்மாவுக்கு அறிவு இல்லைன்னா கூட மக்கள்கிட்ட ஒரு அன்பாவது இருக்கா அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க. அதுவும் இல்லைங்கிறதான் தெரியுது. ஏன்னா அது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், அழகான எம்பின்னா அதுக்கு நான் ரிஜாயின்ற சொன்னேன். சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும்னா கரெக்டாக 3:55 ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் அது காலையிலேருந்து 9 மணிலேருந்து ப்ரிப்பரேஷன். இப்போ தமிழக முதல்வர் பொம்மை முதல்வருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒத்துமை என்னென்னா, பொம்மை முதல்வர் கற்கல்ல எப்போ எழுந்திருக்கிறாரோ எழுந்துச்சி பல்லு விளக்கி காப்பி குடிச்சிட்டு உடனே குளிச்சிடணும். ஏன்னா 2 மணி நேரம் அவருக்கு மேக்கப் ஆகும். அந்த மாதிரி அவருக்கு தமிழக முதல்வருக்கே ஆண் முதல்வருக்கே 2 மணி நேரம் ஆகுமா, இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நேரம் ஆகும். அதனால தான் நீங்கள் அந்த அழகான எம்பிக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. மழையில் வெளில போனாங்கன்னா தான் தெரியும் நமக்கு. இல்லை நம்ம அவன் பேர் என்ன, வெங்கடேசன், ஆமாம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்களுக்கு இனிய நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. இந்த கருத்து ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இதை வந்து அவங்க வந்து அப்துல் கலாம் தமிழ்நாட்டிலேருந்து பாரத ரத்னா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்துல் கலாம், சி சுப்பிரமணியத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி சுப்பிரமணியம், எம்எஸ் சுப்புலட்சுமி, இசைக்குயில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உடனே மூத்தா பதிவிரதனா இளைய அவிசாரியான்னு யாராவது பாஞ்சு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், அப்போ அவங்களாம் நல்லவங்கன்னா, ஆமாம் இவர் கெட்டவர், இவர் வெறும் கெட்டவர் இல்லை, கேடு கெட்டவர் இவர். அதனால எப்படி அப்படின்னா வனவாசம் படித்தா தெரியும். அது வந்து பாரிஸ் கார்னர்லேருந்து ஒத்தவாட தெருலேருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் ராயப்பேட்டாக்கு வந்து அந்த சைக்கிள் ரிக்ஷாக்கான கூலியை கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் வந்து அப்பா வெளியில் வெயிட் பண்ண, அவங்க வீட்டில் இருக்கிற வாரிசுகள் உள்ளே இருக்கும்போது இவர் உள்ளே போயிட்டு முதல்ல கவியரசு போகிறார், அப்புறம் இவர் போகிறாரு, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பாருங்க. எப்படியா கொடுத்த பணத்தை வாங்குவேன், இதெல்லாம் இது இல்லை. அதெல்லாம் இங்கே பாரு, நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட இருந்தோம்னா பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போன இடத்துல இருந்தே திருடிட்டு வந்த விஷயம் எல்லாமும் வனவாசத்தில். சரி, அதாவது வந்து ஒரு தனிநபர் இது அந்த மாதிரி பெண்கிட்டே பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஏழைகளுக்காக மனம் இறங்கி. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப லெங்க்தியாக போயிடும், இருந்தாலும் சொல்லிடுறேன், ரொம்ப நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கட் ஷாட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஜிஆர் வச்சு மிக அதிக படங்கள் எடுத்தவர் தேவர் ஃபிலிம்ஸ், 18 படம் எடுத்திருக்காரு. அந்த 18 படத்துக்கும் தேவர் கொடுத்த சம்பளத்தை தான் அவர் வாங்கினார். இவர் டிமாண்டே பண்ணல. என்ன காரணம்னா முதலாளின்னு தான் கூப்பிடுவார். என்ன காரணம்னா சிங்காநல்லூரில் எம்ஜிஆர் குடியிருந்த தெருக்கு பக்கத்து தெருவில் தேவர் இருந்திருக்காரு, சாண்டோ சின்னப்பா தேவர். அப்போ வந்து எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வறுமையில் அவங்க அம்மாவோட அங்கே குடியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு கருக்கல்ல திங்கிறதுக்கு குளிக்க கஞ்சி கூட இல்லை. நான் போய் ஏதாவது காலனா அரையனா வாங்கிட்டு வரேம்மான்னு எம்ஜிஆர் கிளம்பி போகிறாரு. மத்தியானம் 12-12:30 மணிக்கு எம்ஜிஆர் அம்மா சத்யா அம்மா வெளில குந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசும்போது எங்கே ராமச்சந்திரன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் பணம் வாங்கிட்டு வர பேருக்காமான்னு உள்ளே வர்றாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பார்த்தோன்னே என்ன உள்ளே கூப்பிட்டு என்ன சாப்பிட்லையானா, இல்லை அவன் பணம் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். 2 மணி வரைக்கும் அவர் அங்கே இருக்கார். அது வரைக்கும் எம்ஜிஆர் வரலன்னா கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் இறக்கும் வரை கால் சட்டை போட்டதாக தான் பல பேர் சொல்லுவாங்க. அந்த 2 கால் சட்டையிலையும் வீட்டில் போய் அரிசியை அள்ளி போட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா எம்ஜிஆரோட அம்மா வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் உள்ளே போய் அந்த அரிசியை எடுத்து போட்டு கஞ்சியாவது வைமா அப்படிங்கும்போது 3-3:30 மணி ஆகிடுது.
அப்போதான் ராமச்சந்திரன் வாடிய முகத்தோட வருவார். பணமே கிடைக்கலமான்னொடனே, எப்படி நீ பசியை நீ எப்படிமா தாங்குவேன், நான் தாங்குவேங்கும் போது அந்த அம்மா கஞ்சி எடுத்து குடிடா ராமச்சந்திரா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏதுமா பணமே இல்லையானோடனே, இவன் தாண்டா கொடுத்தான், சின்னப்பா தான் கொடுத்துட்டு போனான் அப்படின்னா அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, 18 படம் நடிச்சு கொடுத்த புரட்சி தலைவராக உயர்ந்த அவர் எங்கே? இவங்களுக்கே மேகலா பிக்சர்ஸ் ஏலத்துக்கு வந்து நாங்கள் தெருவுக்கு வந்திருப்போம் அப்படின்னு முரசொலி மாதன் பதிவு செஞ்சார் கருணாநிதியை வச்சுக்கிட்டு. 71 எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எங்கள் தங்க எங்களுக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாருன்னு. நன்றி விசுவாசமே இல்லாத ஒரு மனிதர் அட்டை கத்தி மலையாளின்னு கொச்சைப்படுத்தின தீட்டிய மரத்தில் கூர்ப்பாய்க்கும் ஒரு கொடுங்கோலன் போன்று தமிழகத்தை ஆண்டவர். இன்னைக்கு கருணாநிதியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டாலினோட அவுரங்கசீப்போட ஆட்சி தமிழகத்தில் இருக்கு. அந்த அளவு கருணாநிதி வந்து இவ்வளவு ஒரு துன்பங்களை ஏற்படுத்தியவர். அந்த எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதன் எம்ஜிஆர். பசியின் கொடுமையை அறிந்து எல்லா மக்கள்கிட்டையும் யாராவது ஒரு ஆள் நான் எம்ஜிஆரால் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா பல சமுதாயங்கள், குறிப்பாக தஞ்சையில் வாழ்ந்த நிலத்தை வைத்திருந்த எல்லா ஜாதிக்கு irrespective of caste, அவங்க எல்லாருமே அந்த தஞ்சை மண்ணை விட்டு வெளியேற வேலையை செஞ்சவர் கருணாநிதி. அவருக்கு போய் பாரத ரத்னா கேட்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஊழலின் உறைவிடம், ஊழலின் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கருணாநிதி தான் காமிக்கும். நெப்போட்டிசம், கரப்ஷன், ஃபேவரிசம், அதிகார துஷ்பிரயோகம், ஜனநாயகமற்ற தன்மை, ஒரு ராட்சச குணம், பதவிக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு கேடுகட்டத்தனம், அத்தனையும் தமிழ் மண்ணில் விதைத்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா கேட்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு புற அழகு மட்டும்தான் இருக்கே தவிர மனசு முழுக்க எப்படி சீழ்வறிந்த ஒரு கொடூர மனத்தோட அந்த சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்க முடியுங்கிறது ஒண்ணு. 2வது, இதே கருணாநிதி காங்கிரஸ்காரங்களை காமராஜர்லேருந்து நேருலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் திருமதி ஜெயலலிதாவை கூப்பிட்டு சமுதாயத்தில் ஒரு கேவலமான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு வக்கரத்தின் உறைவிடமா இருக்குன்னா அந்த வக்கரத்தை விதைத்து அதை காடு போல் வளர்த்தவர் கருணாநிதி. அந்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா கேட்கறதுங்கிறது மிக கொடூரமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காமெடியா கூட நம்மளால அதை கடந்து போயிட முடியாது. RSS உடைய 100வது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி இந்தியா முழுவதும் பல நிகழ்ச்சிகளில் அதனுடைய தலைவர் டாக்டர் மோகன் பகவத் கலந்து கொண்டு இருக்கிறார். அதில் பெரும்பாலும் ஊடக சந்திப்பு, சமுதாய தலைவர்கள் அவங்க கூடிய கேள்வி, பலருக்கும் RSS பற்றின ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்க கேள்வி கேட்பாங்க, அதற்கான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. சென்னையில் நடந்தது, அதுக்கப்புறம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் நடந்த நிகழ்வில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னென்னா, இப்பொழுது ஆன்கோயிங் இஷ்யூ அப்படின்னா திருப்பரங்குன்றம். இப்போ திருப்பரங்குன்றத்தை ஏன்னாப்பா அது இன்னொரு அயோத்தியாவா அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்கிறதுனால இப்போ இந்த இஷ்யூ என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது எஸ்கலேட் பண்ண போகிறீங்களா என்னென்னா, அது எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். தேவைப்பட்டால் அது இங்கேயும் தானே RSS இருக்குது, அவங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. ஒன்று இது போன்ற, அதாவது உரிமை சம்பந்தமாக விஷயம் இதெல்லாம் வரும் பொழுது இந்துக்கள் வந்து தங்களுடைய பலத்தால் வந்து தங்களுக்கு சாதகமான அம்சங்களை, அந்த பிரச்சனையை தங்கள் பக்கமாக திருப்ப முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இது சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்குது, இது சம்மந்தமாக நான் மேல் ஒன்றும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்து தான் இப்பொழுது எல்லா ஊடகங்களும் கதறி கொண்டு இருக்கிறது. இந்துக்களின் பலத்தால் வசமாக்குவோம் அப்படின்னா இவர் எதை சொல்ல வருகிறார்? வன்முறையை தூண்டுகிறார் மோகன் பகவத்னு இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இன்பிட்வீன் த லைன்ஸில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க? வன்முறையை தூண்டுகிறாரான்னா யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில தான் பதில் சொல்ல முடியும். இந்த காலி பயல்கள், உண்டியல் குலுக்கி, தகர டப்பா, பிச்சைக்காரனிடமிருந்தே பிடுங்கி திங்கக்கூடிய மனம் படைத்த இந்த கலவர கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு கலவர மொழியில் தான் பதில் சொன்னால்தான் தெரியும்னா கண்டிப்பா தயார் செஞ்சுதான் ஆகணும். அழித்தொழிப்பு இயக்கத்தை நாடு முழுக்க நடத்தின பயலுக இவனுங்க. விவசாய கூலி தொழிலாளர்களை முன்னிறுத்தி அந்த கூலி தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து சந்தா வாங்கி பொழப்பு நடத்தின பயலுக. இன்னைக்கு ரயில்வேக்கு எவ்வளவு சொத்து பாரத நாடு முழுக்க இருக்கோ அந்த அளவுக்கு சொத்து இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சின்னா பொருளாதார ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சி தான். ரயில்வே ப்ராப்பர்ட்டிக்கு சமமாக இவன்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இவன் என்ன ஏழை பங்காளனா? இவன்
திமுக 25 கோடி வாங்குறான், காங்கிரஸ்ட எவ்வளவு வாங்குறான்னு தெரியாது, அங்க இதுல மைன்ஸ் முதலாளிகள் எல்லாம் மிரட்டி என்ன வாங்குறான்னு தெரியாது, அடிப்படைவாத முஸ்லீம் கட்சிகள் அடிப்படைவாதத்துக்கு துணை போறான், மதம் மாத்திரத்துக்கு புரோக்கர் வேலை செய்யறான். இப்படி இருக்கிறவன் யாருன்னா பேசலாம். திமுகவோ கம்யூனிஸ்டோ பேசலாமா? இஸ்லாமிய அடிப்படைவாத கிறிஸ்துவ அடிப்படைவாத இயக்கங்கள் கூட இந்த மாதிரி பேசலாம். ஆனா இந்த பயலுவ 2 பேரும் பேசவே கூடாது. என்ன காரணம்னா, இவனுங்க வன்முறைக்கே பிறந்த பயலுவ. இவனுங்க இதுல சிங்கூர்ல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பயலுக. இதுல இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியில இருந்து இவங்க வன்முறையை கை கொண்டு நக்சல்பாரிகள், மாவோயிஸ்ட், இந்த மாதிரிலாம் விதவிதமான டிசைனா கிளம்பி வரான். மாக்காயிக்காவே இவனுடைய இந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டு தானே இவனுக்கு. இவனுக்கு தவறி பிறந்த குழந்தை தானே மாக்காயிக்கா, இந்த மாதிரி இயக்கங்கள்லாம். நீங்க இந்த கோவன் அவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த அமைப்பை சொல்றீங்க. எவன் கேடு கட்டவனா இருக்கணும், எவன் செங்கொடியை வச்சிருப்பான் பாருங்க. இந்த கேடுகட்ட பயலுக்கு முழுக்க செங்கொடியை வச்சுட்டு பேசுவான். அதுல விதிவிலக்கா கொஞ்சம் ஜனநாயகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் தியாகு ஒருத்தர் தான். எனக்கு அவரும் கொஞ்சம் மரியாதைக்குரிய மனிதராக பார்க்குறேன். ஏன்னா பல நேரங்களில் பல இடங்கள்ல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் கூட அன்னைக்கு அப்படி நடந்தது, இன்னைக்கு இப்படி நடந்தும் போது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய கருத்து, எனக்குன்னு பல கருத்து இருக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தியாகு போன்று 1-2 பேர், அவங்கள தவிர மீதி எல்லாமே ஃபேசிஸ்டுகள். அவங்க ஒரு கொடூரமான கட்சி. உலக அளவில் நீங்க இஸ்லாமிக் டெரரிசத்தை விட அதிகமாக செத்தவன் கம்யூனிஸ்டானாலும் செத்து போயிருக்கான். இந்த பயலுக்கு நம்மளுக்கு ஜனநாயக வகுப்பு எடுக்கிறது தெருவெல்லாம் பத்தினிகள் வாழற இடத்துல ஒரு இவ விலை மாது அவளாவது பாவம் வயத்த பொழப்புக்கு ஏதோ இருந்து அவளுக்கு ஒரு 50-55 வயசு ஆன உடனே அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் அவிசாரின்னு சொல்ற கதை தான் ஈவனு இந்த கம்யூனிஸ்ட் சொல்ற கதை. இந்த கம்யூனிஸ்டுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இன்னைக்கு HRNC ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கா. அதுல ஒரு விஷயத்துக்கு HRNC மூஞ்சில நீதி தேவதை ஓங்கி அறையும், நான் உறுதியா நம்புறேன். இன்னைக்கு காலையில HRNC கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மனதில் வச்சுதான் மோகன் பகவத் இதை நாம நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, இந்து சக்தி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகளும் இந்த இதுக்கு திருச்சபை முஸ்லீம் கழகமும் தான் அதுக்கு அடிப்படை காரணம். என்ன காரணம்னா, HRNC என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடம் தீபத்தூண் உள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது. மலை உச்சியில் 2 உச்சிகள் இருக்கின்றன. ஒரு மலையில் இந்த தீபத்தூண் உள்ள பகுதி கோவிலுக்கு சொந்தமானது, அந்த தர்கா உள்ள பகுதி மற்றொரு மலை உச்சி அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. இதற்கும் அதற்கும் தொடர்பே இல்லை. இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் தான் இந்த தூண் உள்ளது. ஆனால் அது கிரானைட் கல்லில் உள்ளது. அது எல்லைகள் உட்பட அனைத்துமே கோவிலுக்கு சொந்தமான இடம்தான். ஆனால் தீபத்தூண் என்று எங்களால் அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஆவணமும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அது தீபத்தூண் அது ஏன் இடத்துல தானே இருக்கு. ஏன் இடத்துல இருக்கும்போது நான் ஏத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏத்துறேன், ஏத்தாம போறேன், அது கீழே படுத்து தூங்குறேன், இல்லை சாஞ்சு கூட குந்திக்கிறேன், உனக்கு என்ன வந்திருக்கு? நீ யார் அதை கேட்க? நான் போய் பாய்ங்கள்ட்ட, நீ பாருங்க பாய், நீங்க அங்க பாத்தியா ஓதக்கூடாது, நீங்க அங்க சாம்பிராணி புகை போடக்கூடாது, ஏன்னா உங்க புகை எங்க சாமிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னா எவ்வளவு அறிவீனம். ஒருவேளை அந்த லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுற வேலையை இந்த கம்யூனிஸ்டுகளும் திருச்சபை முஸ்லீம் கழகமும் செய்யுமோங்கிற டவுட் எனக்கு வருது. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு இந்த லீகலா நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த தீபத்தூண்ல இருந்து எல்லாமே இந்துக்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு இருக்கும்போது இந்த திருச்சபை முஸ்லீம் கழகம் அங்க பாய்ங்க யாரும் போய் சண்டைக்கு போகல. எந்த இஸ்லாமியனும் நீ போய் அங்க தீபம் ஏத்தாதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் சொல்லல. அதை இவங்க சொல்லுவாங்கன்ட்டு அவங்க கம்முன்னு இருக்காங்க. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். நாம சொல்ற இடத்துல இந்த இவர் முதல்வர் குறைப்பாரு சொல்லுவார், குறைப்பாருந்தாங்க நினைக்கிறாங்க அவங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவன் ஏன் அமைதியா இருக்கான்? நாம பேசினா மத பிரச்சனையாகும். இதுக்கு பதிலாக இவரே என்ன சொல்றாரு, திருச்சபை முன்னேற்ற கழக முஸ்லீம் கழக தலைவர் என்ன சொல்லியிருப்பார், மரியாதைக்குரிய பொம்மை முதல்வர் தத்தி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார், நான் முதல்வர் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க,
ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுருங்க. இப்போ வந்து விஜய் வேற வந்துட்டார், ஜோசப் விஜய் வேற வந்து சர்ச்சு ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு எடுத்துட்டு போல இருக்கு, சின்ன பசங்க ஓட்டலாம், எங்களுக்கு 10% போச்சுன்னா நாங்கள் கூட்டணியில் இருந்தே எங்களுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு 4% தான் வித்தியாசம். 10% போயிடுச்சுன்னா நாங்கள் 30க்கும் குறைவான சீட்டில் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களுக்கான வேலையை நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் கம்முன்னு இருங்க, ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுருங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது யார் முருகனையே எடுக்கணும்னு சொன்னால் கூட எடுத்துடுறேங்க. அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாக்க திருப்பரங்குன்றமே கிடையாதுங்க, அது பரங்குன்றம் தான் இருந்தது, திருவையே சேர்த்தாங்க அப்படின்னு நான் ஏதாவது பேசிக்கிறேங்க, முட்டாள்தனமாக பேசிக்கிறேங்க. எவ்வளோ முட்டாள்தனமாக பேசி எங்கள் கட்சி இன்னைக்கு 50-60 வருஷமா இருக்கு. அதனால அந்த அளவுக்கு ஒரு எங்கள்கிட்ட வந்து தொண்டர்களை நாங்கள் அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ணாதுரை பையனே தற்கொலை பண்ணிட்டா கூட கவலைப்படாத கட்சி நாங்கள். அப்பேற்பட்டவங்க நாங்கள் வந்து இந்துக்கள் பற்றி எங்களுக்கு என்னங்க கவலை. ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. நாளைக்கு இந்து ஓட்டு வங்கி வலுப்பெற்றதுன்னா அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேசணும். அதைத்தான் அவர் சொல்றாரு, இந்துக்கள் வலிமையின் மூலமாக அதுதான் நடக்கும் பாருங்க. அதோட இல்லாம இந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நம்ம வாழ்நாளில் பார்க்க போறோம். ஒருவேளை ஸ்டாலின் தீர்காயுசா இருக்கணும், நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், ஆரோக்கியத்தோட இருக்கணும். இங்க வந்து இந்துக்கள் எழுச்சி பெற்று இங்க பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமையணும், உடனடியாக கூட்டணி ஆட்சி வரப்போகுது, அதையும் அவர் பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்நாளைக்குள்ள இங்க வந்து திமுக வந்து துறை தெரியப்படுவதை நம்ம பார்க்க தான் போறோம். இந்துக்களுடைய வாக்கு வங்கி வந்ததுன்னா துர்கா ஸ்டாலின் வந்து முதல்வராக, துர்கா ஸ்டாலின் ஆக்கவே மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் பட்டப்பட்டையா திருநீர் பூசிப்பாரு. கருணாநிதி 12 வயசுல எடுத்த போட்டோ பாருங்க, குடுமியோட இருப்பாரு. உச்சி குடுமி மன்றமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு முத்துவேலரும் கருணாநிதியும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே குடுமி வச்சிருந்தவங்க. அதனால கருணாநிதியோட அப்பா படத்துல, முத்துவேலர் படத்துல நாளைக்கும் குடுமி வச்ச போட்டோ தான் இருக்கும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படிலாம் அவரு திருநீர் பூசுவாரா இல்ல திருமண் தரிப்பாரா, அவர் பையனை இன்னும் தான் பிளே பாய் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருந்தா பொன்முடி போய் விவகாரமா போய் கேட்க மாட்டார் தானே. அந்த நேரத்துல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து வேற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏற்கனவே இவங்க கேட்டிருக்காங்க, தீகா கேட்டிருக்காங்க, 786 அல்லாவின் போன் நம்பரா, பரிசுத்தாவியில் இட்லி வேகுமா, இதெல்லாம் ஒரு காலத்துல கேட்டிருக்காங்க. முன்னாள் பத்தினி மாதிரி அவங்க திராவிடர் கழகம்லாம் முன்னாள் பத்தினி மாதிரி இந்த குதிர்க்க கேள்விகளை 40 வருஷம் முன்னாடி நான் தஞ்சாவூர்ல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது மேல வீதியில செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நெய்வேலியா பூணூல் வேலியா எல்லாரையும் கிண்டல் பண்ணிடணுமா, அதெல்லாம் 786 அல்லாவின் நம்பரா. அப்போ வந்து கோவை பாஷா எல்லாம் உருவாகாத நாள் இல்ல, அப்பதான் ஜிகாதி கமிட்டி எல்லாம் உருவாகாத நேரமா, அந்த ஃபார்மாற நேரம். அதுக்கப்புறம் இவங்களுக்கே என்ன பயம் வந்துருச்சு, இந்த ஓசி சோறு எச்எஸ் அன்கோக்கு இவன் வந்து அவன் கீழே சுண்ணட் பண்ணிக்கிறான், நம்மளுக்கு நாக்கிலேயே சுண்ணட் பண்ணுவான்னு ஒரு பயத்துலதான் இவங்க அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உதச்சாதான் பயம் வரும். நீ வந்து வல்லவன் வகுத்ததை வாய்க்கால் நடந்துக்கிட்டாதான் வரும்னா மோகன் பகவத்ல சொல்றத என்ன தப்பு? நீ அன்னைக்கு பேசின தஞ்சாவூர் மேல வீதி முழுக்க, அதுவும் கொங்கணேஸ்வரன் கோவில் செவுத்திலேயே எழுதி போட்ட எல்லாம் பண்ண, ஏன் இப்ப எதுவும் செய்ய மாட்ட? நீ அதெல்லாம் செய்யலாம்ல. ஒய்எம்சிஏ செவுரு இருக்கு, இல்ல எவ்வளவோ லயலா காலேஜ் செவுரு எம்மாம் பெருசு இருக்கு, அங்க போய் எழுதி போடலாம்ல. எங்களுக்கு வந்து தமிழகத்தில் தமிழனின் உரிமையை காக்க இந்த திராவிட தலைவனுக்கு உரிமை இல்லையான்னு ஓசிச்சோறு கேட்கலாம்ல, இல்ல எச்சசோறு சுபவியாவது கேட்கலாம்ல. அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இது ஆனா இவங்கெல்லாம் இது ஒரு பக்கம். இந்துக்கள் ஓட்டு வங்கின்னு உருவாயிடுச்சுன்னா துர்கா ஸ்டாலினோட வேகமா இந்த தரதல பிரசன்னான்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவனே என்ன தெரியுமா சொல்லுவான், சிறுபான்மையினர்னா என்ன கொம்பா, நீ வந்து இங்க சமம், எல்லாருக்கும் சமம், இந்த நாட்டு மக்கள் நீ சொல்றல்ல, எங்களுக்கு என்னவோ அதான் உனக்கு, உனக்கு மட்டும் என்ன பெருசா கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்லாம் கேட்கிறானா இல்லையான்னு பாருங்க. அதை மனதில் வச்சுதான் மோகன் பகவத் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றான், திருச்சி சாதாரண இந்துக்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், சாதாரண இந்து பிரச்சனை, நான் ஒரு 10 பிரச்சனை சொல்றேன். ராமர் எந்த கல்லூரியில் படித்தார், ராமர் குடிகாரன், சிவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசி சிதம்பரத்துல பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது, கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க, லயோலா காலேஜில் மாக்காய்க்கா அந்த தடிப்பயல்கள்லாம் தடி தாண்டவராயெல்லாம் அங்க வந்து கொடூரமா வரைஞ்சு படம் வச்சிருந்தான். சனாதன ஒழிப்பு முற்போக்கு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி டெங்கு கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொன்ன போது நீ உன் வாயை எங்க வச்சிருந்த, உதயநிதி ஏதாவது உனக்கு கொடுத்தாரா, அப்படி பணம் கொடுத்தாரான்னு கேக்குறேங்க. நீங்க வக்கரமாலாம் நம்ம வந்து
அந்த மாதிரி அவங்கள மாதிரியே உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு இவங்களுக்கு, அதே மாதிரி வந்து உன் நாவில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே அப்படின்னு எழுதும்போது அடுத்தவன் நம்பிக்கையை கொச்சப்படுத்தாத. என்னைக்காவது இந்த பயலுக பேசியிருக்கானா? நாம பேசினா மட்டும் பாஞ்சு அடிச்சு ஒடியார பயலுக. அப்ப இவனுங்கெல்லாம் வாடகை வாயர்கள் தானே, ஓலா யூபர் வாயர்கள் தானே. இவங்களுக்கு என்ன மொழியில சொல்லணுமோ அந்த மொழியில சொல்லணும். மோகன் பகவத்ஜியும் நம்ம மக்களை திரட்டி போராடுவோம்னு தான் சொல்லியிருக்காருன்னு நானும் உறுதியா நம்புறேன். அதை தான் சொல்றாரு அவரும். ஆனால் அதை தாண்டி நம்மை போன்றவர்களுடைய ஆசையை சங்கம், இந்து முன்னணி போன்ற நம்முடைய அமைப்புகள் இந்த வழிதான் சரியான வழி அப்படின்னு ஒரு நாள் நம்மளையும் ஏத்துப்பாங்க. அதுக்கான வழிவகையை நாம தான் ஏற்படுத்தணும். அயோத்தியில எப்படி நம்மளுக்கு இது தீர்ப்பு வந்தது? சபரிமலை தீர்ப்பு ஏன் நிறுத்தப்பட்டது? இல்லைங்க, அங்க கட்சி யாரு? இவன் தானே, கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன். அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு? ரமேஷ் சென்னிலால் தான் முதல்ல ரோடுக்கு வந்தது. இங்க அந்த மாதிரி நம்ம ஒரு பீப்புள் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா திருமாவளவனே பட்டையா திருநீரை போட்டு வராரா இல்லையான்னு பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில பட்டியல் சமூகத்திற்கு எதிராக 40% மேல வந்து குற்றங்கள் அதிகமாயிட்டு வருதுன்னு ஆளுநர் RN ரவி ஒரு பக்கம் சொல்றாரு ஒரு பக்கம். ஆனால் திராவிட மாடல் என்ன சொல்றது, சமூக நீதி. அதனால தாங்க அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கே நாங்கள் வந்து SC ஹாஸ்டல், அது ஒரு மாதிரி இருக்கு, சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த விடுதி சம்பந்தமாக முன்னாள் IAS ஆஃபீஸராக இருந்த சிவகாமிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இது போன்ற ஹாஸ்டலுக்கு வந்தால் பொது சமையல் அறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, கிச்சன், ஜென்ரல் கிச்சன் வச்சுருக்காங்க, அங்கேருந்து சமைச்சு எல்லாம் எடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரே வந்து வெளிப்படைத்தன்மையோடு இல்லை. அந்த டெண்டர் ஏதோ ஸ்ரீ என்டர்பிரைஸ் ஏதோ ஒரு பேரில் இருக்குது. அங்கே சமைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனாக இருக்கிறான், அதுவும் நம்ம பசங்களுக்கும் சாப்பாடு இல்லை, பாதி பேர் வெளியில் சாப்பிட்றான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் கட்டணம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து வசூல் பண்ணுறாங்க. இதில் பல குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். இதுவும் தினமலரில் செய்தி வந்திருக்கு. தினமலர் அதை ஒரு 2-3 பேஜை அதே தினமலரை திருப்பினோன்னா, அம்மா பெருசுக்கு நாங்கள் வந்து உலகத்தரத்தில் ஒரு இது வந்து ஹோட்டலா இல்லை விடுதியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த டி நகர் போகிற வழியில் இருக்கக்கூடிய MC ராஜா ஹாஸ்டல் இருக்கு. ஆனால் அங்கே வந்து எந்த அடிப்படை வசதியுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் வந்திருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 செய்தியில் முதல்ல 2வது செய்தியை பார்ப்போம். MC ராஜா ஹாஸ்டல் போன வாரம் தான் நம்ம அதை பற்றியும் பேசணும். 44 கோடி ரூபாய் செலவில் 8 மாதம் முன்னாடி தான் பொம்மை முதல்வர், ஃபோட்டோஷூட் முதல்வர், தத்தி முதல்வர் அங்கே வந்து திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சுட்டு 8 பிளாக் இருக்குங்க. 8 பிளாக்லேயும் எல்லா பிளாக்லேயும் அறிவை விருத்தி செய்து கொள்வதற்காக உங்களுக்கு லைப்ரரி இருக்குது, உங்களுக்கு வைஃபை கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து டெக்னாலஜியை அப்டேட் பண்ணுறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்கோம், சீனி சக்கரை சித்தப்பா, ஸ்லேட்டில் எழுதிய நக்கப்பா. அதே பழமொழி அவரே அடிக்கடி சொல்லுவார், முதல்வரே சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் அவருடைய பேச்செல்லாம் முன்னாடி அவர் வந்து ஆஹ அப்படிங்கும் போது தான் நான் கேட்டதே தவிர அதுக்கப்புறம் கேட்கறதே இல்லை. ஏன்னா எவனோ எழுதி கொடுத்து படிக்க போறாரு, அதை பேப்பரில் பார்த்துப்போம். இல்லை நம்ம ஆளுங்க யாராவது வண்டியாக திட்டும் போது இவர் இன்னதான் பேசியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒன்றுது. அவர் அந்த மாதிரி அங்கே போய் அதை 45 கோடிக்கோ என்னமோ செலவு பண்ணி லைப்ரரி கிடையாது, ஆனால் ஆன் பேப்பர் லைப்ரரி இருக்குது. இவங்க எப்படிலாம் உருட்டுறானுங்கிறது நம்ம டீப்பாக கீழே போக போக தான் தெரியுது. அங்கே வச்சா அவன் படிச்சுட்டான்னா, அவன் படித்தான்னா அப்புறம் எப்படி விடுதலை சிறுத்தைக்கு கேம்பா அங்கே பயன்படுத்த முடியாது. நல்ல வேலையாக அங்கே படிக்கிறவங்களாம் பல பேர் விசிகா பக்கம் போகிறதில்ல. அதுவும் நேற்றுக்கு எங்கள் பக்கத்து ஊரில் நந்தனார் திருநாளை போவார் ஆலய கும்பாபிஷேகம், மரியாதைக்குரிய சங்கராச்சாரியார் சாமி வந்திருந்தாங்க. எல்லா ஊர்ல இருந்து எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு இதை வந்து அங்கே நாம் பரவலாக பார்க்கும்போது நாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வேலை செஞ்சோம்னா இங்கே விடுதலை சிறுத்தையை ஒரு லெட்டர்பேடு கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஆக்கிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது எனக்கு. அதனால அது விசிகாக்கு ஒரு இதுன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. லா காலேஜை குட்டிச்சவர் ஆக்கியாச்சு. நீங்கள் மெட்ராஸ் லா காலேஜில் போய் நம்ம வீட்டு பிள்ளைங்களை யாராவது சேர்ப்போமா? நாங்கள் வெறும் ரவுடித்தனம் தான் பண்ணுறாங்க. கட்ட பஞ்சாயத்துக்கான நாற்றங்காலாகத்தான் மெட்ராஸ் லா காலேஜை அவங்க உருவாக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ஹாஸ்டல் நாமும் கண்டுக்கிறது இல்லை. இவங்க வந்து நாங்கள் வந்து இண்டெக்ஸில் வந்து
தேசிய அளவில் முன்னணியில் இருக்கோம். ஒய்யார தாழ்வு கொண்டையான் பிரித்து பார்த்தா ஈரும் பேனாங்கிற கதையா. இதெல்லாம் ஆல் இன் டாக்குமெண்ட்ஸ். 8 பிளாக் இருக்குது. 8 பிளாக்குக்கும் லைப்ரரி வச்சுருக்கோம். வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்க ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். எல்லாம் ஆன் பேப்பர். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது, ஆனால் நூலகம் புஸ்தகம் இருக்காது. வைஃபை கனெக்ஷன் ஒயர் இருக்கும், வேலை செய்யாது. டெக்னாலஜிக்கு ஆளே வரமாட்டான். உங்களுக்கு எவனாவது ட்ரைனிங் கொடுத்தா தானே வரத்துக்கு, ஆளே வரமாட்டான். இந்த மாதிரி நிலைமையில தான் எம்சி ராஜா ஹாஸ்டல், அதுவும் 45 கோடி செலவு பண்ணி 8 மாதம் முன்னாடி அவங்க முதல்வர் திறந்து வைக்கும்போது மீதி வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த வேலையை முடிக்கல. கான்ட்ராக்டர் முழு பில்லும் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க பாருங்கள், 2 கோடி ரூபா நாங்கள் செலவு செஞ்சு ரிப்பேர் ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா அதில் அடுத்தது ரிப்பேர் ஒர்க்கு போட்டு அதில் பணம் பில் வாங்க போகிறாங்க. கம்மிங் பேக் டு நம்பர் 1 கொஸ்டின், சிவகாமி ஐஏஎஸ். அதில் பாருங்கள், அதை படித்தா ரணமாக இருக்கும். அந்த டெண்டர் கோரப்படலை. டைரக்டாக ஒரு கம்பெனிக்கு, ஆந்திராவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு, இவங்கள ஓங்கோலுங்கிறாங்களே அதனால கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் மூலகாரங்கன்னு சொல்கிறக்கூடிய இசைவாளர்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் தமிழ் பேசலை. ஆனால் தொடர்ந்து இவங்கள ஓங்கோலுங்கிறாங்க. ஒருவேளை இதை எங்கேயாவது நம்ம ஆராய்ச்சி செஞ்சால் தான் தெரியும். மொழிப்பற்று, இனப்பற்று அப்படி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதான் சிவகாமி ஐஏஎஸோட கேள்வியாக இருக்குது. இதில் ஹரிஷ் என்டர்பிரைசஸ் யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன க்ரைட்டீரியானா, இந்த மாதம் 30 நாள்னா அந்த ஹாஸ்டலில் 2000 பேர் இருக்கான். இந்த 2000 பேருக்கும் 2000 பேருக்கு பில்லு 3 நாள். அது முழுசா சொல்லுங்க. பில்லுன்னா எப்படி பில்லு? 3 வேளையும் முழுசா சாப்பிட்டதா கணக்கு. அதுக்கப்புறம் வாரத்தில் 7 நாளும் சாப்பிட்டதா கணக்கு. மாதம் 30 நாளும் சாப்பிட்டதா கணக்கு. வருஷத்தில் 365 நாளும் சாப்பிட்டதா கணக்கு. அவன் ஒரு நாள் கூட அந்த ஹாஸ்டல் சாப்பாட்டை விட்டு வெளியில் நவரவே இல்லை. ஹாஸ்டலில் தான் சாப்பிட்டான். அவன் லீவு போட்டு போயிருந்தா கூட அவன் காலேஜுக்கு ஆப்சென்ட் ஆகிருப்பான். ஆனால் இங்கே சாப்பிட்டு போயிருப்பான். இங்கே சாப்பிட்டான்னு தான் இவங்க இது போடணும், அட்டண்டன்ஸ் போடணும். அதை அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்லேருந்து வார்டன் வரைக்கும் கம்பல் பண்ணுறாங்க. இன்னும் ஏன்டா அவன் வெளில பேச மாட்டான், இருக்கிற வேலை பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை சொல்லும் போது தான் இன்னொன்று எம்சி ராஜா ஹாஸ்டலுக்கு ஞாபகம் வருது. அந்த எம்சி ராஜா ஹாஸ்டலில் என்ன பண்ணுறாங்க, 2 வேளை சோறு தான் போடுறாங்க. மதிய சோறு, இரவு சோறு. மதியத்தில் சாப்பாடும் காரக்குழம்பும். அப்போ இரவு அதே காரக்குழம்பு, அதே சோறு. அந்த சோறும் ஆறி போயிருக்கும், இந்த காரக்குழம்பும் அது போதும்னு நினச்சிருக்கான் இல்லையா அவன். அதாவது பட்டியலின சமுதாய மக்களை மட்டுமில்ல, அவங்க வாரிசையும் இந்த திராவிட மாடல் எவ்வளவு கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த பசங்கள்லாம் ஹோட்டலில் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதில் அவங்களுக்கு வேரியஸ் டிஷ்ஷஸ் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. எம்சி ராஜா ஹாஸ்டலில் எங்களுக்கு அடிப்படை தேவைகளே இல்லைன்னு நேத்திலேருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை அந்த மாணவர்கள் நடத்துகிறாங்க. கலைஞர் செய்தி சன் டிவிலெல்லாம் வரல. புதிய தலைமுறை நியூஸ் 18லயே வரல. அவனுங்களே இந்த பயலுல ஒத்து ஊதி நாயனை வாசிச்சிட்டு இருக்கானா இந்த பயலுங்க, ஜால்ரா அடிக்கிற பயலுங்க. அதனால் ஒரு வேளை அதை ஜெயா நியூஸ்லேயோ, ஜேன் நியூஸ்லேயோ, இல்லை நம்மளுடைய ஜனம் தமிழ்லையோ, இல்லை யூடியூப் சேனல்ஸ்லேயோ வந்தால் தான் செய்தி வந்தால் தான் உண்டே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க திமுக காலை கழுவி குடிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க அவங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. அங்கே அந்த பசங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. நேற்றுக்கு நைட்டு கலெக்டரை போய் பேசியிருக்காரு. கலெக்டரை போய் பேசி அவங்க ஒரு டெட்லைன் கொடுத்து கலைஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி பல தடவை நடந்துருச்சு. ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போகிற அமைச்சர், அதுவும் ஜாகிங் அமைச்சர், யார் அந்த சார், அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் அந்த எம்சி ராஜா ஹாஸ்டல். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவருக்கு எம்மா வேலை இருக்குது. அவருக்கு ஜாக்கிங் போகணும், முதல்வரோட வாக்கிங் போகணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அதோட கிட்னி திருடனவனுக்கு முட்டு கொடுக்கணும், அவருக்கு 1008 வேலை இருக்குது, கமிஷன் வாங்கணும். அப்புறம் திரும்பி யார் அந்த சாராக்கு பல்வேறு வேலைகள், அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்குல்ல. அதனால் அவர் அங்கே பிஸியாக இருக்கார். இதெல்லாம் அவருக்கு ஒரு வேலையா அப்படின்னு அவர் நினைக்கிறார், தான் சொந்த தொகுதியில் கூட. அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே மெனு போடுறாங்க. உப்புமா, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு போடுறாங்க. இந்த சப்பாத்தியை மனுஷன் திங்க முடியாது, அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க. சோறும் உங்களுக்கு அரிசியும் ரேஷன் அரிசியை விட நாத்தம் பிடிச்ச அரிசியில், இது இந்த சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய 12 ஹாஸ்டல்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனை.
புழுத்த அரிசி அதை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி திரும்பி அதை போடும்போது சோறு முழுக்க புழுவும் பூச்சியும் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க அதனாலேயே அங்கே சோறு திங்காம MC ராஜா ஹாஸ்டலில் வெளில சாப்பிட்றாங்க, பாதி பேர் பல்வேறு ஹாஸ்டல்லையும் வெளில போயிடுறாங்க. இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த இவர் இருக்கார் பாருங்க, இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை, அதையே வந்து தமிழ் திராவிடர் தான், தமிழ் அது என்ன ஆதி திராவிடர், ஆதி தமிழர் அமைச்சரவைன்னு தான் இருக்கணும் அவங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஆதி கன்னடர், தெலுங்குல இதில் வந்து ஆதி தெலுங்கர் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து ஆதி திராவிடர். இவங்க பரந்த மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க வந்து ஆதி தமிழர் நலத்துறைன்னு வச்சிருக்கணும். அந்த அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவருக்கு இதெல்லாம் பற்றி நேரம் இல்லை, அவருக்கும் பெருசாக ஒன்றும் தகவல் தெரியல. அந்த டைரக்டர் அந்த இதில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லெவல்லையே அதை முடிச்சுக்கிட்டு அதை எஸ்கலேட் பண்ணாலும் அந்த அமைச்சருக்கு வந்து அவருக்கு ஒன்றும் பவர்ஸ் இல்லை. அவர் வந்து எப்படி காங்கிரஸ் பீரியடில் வந்து ஜனாதிபதி இருந்தாங்களே, ஜனாதிபதி பிரதமர் அவங்களெல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஸ்டோனியா வச்சுருந்த மாதிரி இப்போ அந்த பெரிய தத்தியும் சின்ன தத்தியும் அந்த பட்டியலின அமைச்சரையே ஒரு போனா போகுது அப்படின்னு அவங்கள இல்லைன்னா இன்னும் பெரிய பேசு பொருளாகுமேங்கிறதுக்காக போனா போகுதுன்னு வச்சுருக்காங்க. அதனால் அவருக்கு அதை பற்றி தெரியுமா, விஷயம் தெரியுமா, அதை பற்றி அவர் கவலைப்படுவாரா, அதை பற்றி அவர் பேசுவாரா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஊடகங்களும் அதை பற்றி பேசாது, எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. அவங்களையும் ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி தான் வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய, நான் பட்டியலின சமுதாயத்திற்காக தான் நான் வேலை செய்கிறேன்னு, என்னுடைய கட்சியில் 90% மேலே பட்டியலின சகோதரர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிற ஓலாவாயர் திரும்பவும் அவர் வந்து இப்போ சீட் பேரத்தில் அவர் ரொம்ப பிஸியாக அவரும் அதில் செட்டில் ஆகிட்டார். பணம் கொடுத்தா அவரும் பேசாமல் போயிடுவார். இந்த லெவலில் தான் பட்டியலின இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி அவங்கள பட்டினி போட்டு சாவடித்து துன்புறுத்தக்கூடிய ஹிட்லர் ஆட்சி தான் இந்த ஆட்சி. போன செய்தியில் திருமாவளவன் அந்த சீட்டு பேரத்தில் இருக்கிறாரு அப்படின்னீங்க, அது சம்பந்தமாக தான் இந்த கேள்வி. அது தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரில. ஆனால் அதில் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது அவரா இவர் அப்படின்னு நம்ம எழுந்து பார்க்கறது மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தவர் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நம்மளே கேட்கணும்னு தோணுது. என்னென்னா 80 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி விசிகா கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட மிகப்பெரிய கட்சி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய திமுக, அதற்கு அடுத்தது மிகப்பெரிய கட்சி அப்படின்னாலே அது திமுகவோட பெருசு இல்லையா விசிகா. காங்கிரஸை விட எங்களுக்கு சீட்டு இந்த தடவை அதிகமாக எதிர்பார்க்குறோம், குறைந்தபட்சம் 20 சீட்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு செய்தி தொடர்பாளர் பாவலன் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்தாங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. இந்த இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அது பூனை கண்ணு முடிச்சுன்னா பூலம் இருண்டு போயிடுவாங்க. தன்னம்பிக்கை இருக்கலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கிலலாம் இவங்க பீலாக விட்டுட்டு தன்னம்பிக்கைங்கிற பேரில் அவங்க வந்து காங்கிரஸை சிறுமப்படுத்துகிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கே அப்படின்னா மதிமுக, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், பெட்டர் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட், அதான் சொல்கிறாங்க திமுக அடுத்த மிகப்பெரிய கட்சியே நாங்கள் தான் அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் யார்? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதான் அப்போ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய இடுப்புக்கு கீழே அப்படின்னு திருமாவளவன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக இவங்களெல்லாம் அப்படிதான் அவர் வந்து இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் வந்து எனக்கு 80 லட்சம் இவங்க இருக்காங்க. அதை விட இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10% மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களே மாற்று சமுதாயத்தினர் தான் இருக்காரு, அதனால இது தலித் கட்சின்லாம் உங்களால் குறுக்கிட முடியாது. அந்த பேரை போக்குறதுக்காக நான் ஒரு 10% அவங்களெல்லாம் பொறுப்பில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால் அவர் வந்து அந்த முயற்சி எவ்வளோ தூரம் வெற்றி பெறுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே பாமகவோட இணைஞ்சு வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கே போயும் தன்னுடைய குதர்க்க புத்தியும் குயுக்தியான ஒரு விஷயத்தையும் தான் காமிச்சார். அதனாலேயே விடுதலை சிறுத்தையிலேருந்து பல நல்லவர்கள் வெளியேறி பல்வேறு கட்சிகளுக்கு போனாலும் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னால் ஒரு 100 பொறுப்பாளர்கள் விசிகாலேருந்து வெளில வந்தவங்கள என்னால் கடகடன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருடைய இதில்
வெறுப்பாயி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கோயம்பேடுல இந்து முன்னிலையில் போய் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. விடுதலை சிறுத்தையிலேருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் கட்சியை வச்சிருக்காரு. இவங்களோட பெரிய கட்சி காங்கிரஸ் என்ன சொல்லலாம், நாங்கள் தேசிய அளவில் இருக்கோம், உன்னோட பெரிய கட்சி நான் தான் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான் இன்னும் பெரிய கட்சின்னு சொல்லிக்கணும். யாராவது பார்க்குறவங்க சிரிக்கக்கூடாது, வெறும் வாயால் மட்டும் சிரிச்சிடாதீங்க, அதனால அமைதியாக சிரிங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் உலக அளவில் இருக்குல்ல, ரஷ்யாவில் இருக்கு இருந்தது, அவங்க பேரளவில் இன்னும் பல்வேறு இடங்கள் சைனாவில் இருக்கு, அப்புறம் வேற எங்கெங்கேயோ நாடுகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன குட்டியூண்டு நாளில் கூட, கடுகு சைஸில் இருக்கிற நாளில் கூட இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க, பெருமைப்பட்டுப்பாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமாவளவனுக்கு ரிஜாயிண்டர் கொடுக்க வேண்டியது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். இதை பற்றி கவலைப்பட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல பழைய பிரச்சனையின் காரணமாக அப்படியா? ஏன்னா இப்போ அதோடைய காங்கிரஸோடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருக்காரு, அவன் என்னதான் இங்கேருந்து போன ஆளு தானே, அதனால அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்கிறதுக்கு மட்டம் தான். நீ நான் பார்த்து உனக்கு எம்எல்ஏ சீட்டு போட்ட பிச்சை அப்படின்னு அவரும் நினைச்சிருக்கலாம். இந்த திமுக அவரை ஓதான் அவருக்கும் அடிச்சிருக்கோம்ல. அவர் RS பாரதி சொல்லியா நாங்கள் போட்ட பிச்சை, இன்னும் இப்போ வேற யாரும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்லாம் திமுக தான் சொல்லும். அதை முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வத்துக்கு இவரே நினைச்சு அதை மனசில் வச்சு கூட காங்கிரஸை கேவலப்படுத்த முன்னிஞ்சிருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அதே ஸ்டாண்டில் இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து வெறும் திருமான்னு அவரை சொல்கிறதில்ல, ஓலா வாயர், யூபர் வாயர் அப்படி தான் சொல்கிறது. பார்க்குற பல பேருக்கு கூட அவர் யார் பாரு, அவர் படித்தவர், எம்பியாக இருந்துட்டார், எம்எல்ஏவாக இருந்தார், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் 99 தான் முதல் தேர்தலை சந்திக்கிறார். ஐயா GK மூப்பனார் தான் அவரை அழைச்சிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் இதே போன்ற கட்சிகள்லாம் கட்டமைச்சு அன்றைக்கி பிஜேபி திமுக கூட்டணி, அதிமுக காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது இவர் 3வது அணியாக அமைச்சு கொண்டு வரும்போது அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்கிறாரு, தேர்தல் பாதை திருடர் பாதை, நக்சலைட் பேசுகிற அதே டோனில் தான் அவர் பேசுவார். பாராளுமன்றம் என்பது பன்றிகள் கட்டி இருக்கும் தொழுவம், இப்படி பேசுனது தான் திருமாவளவன். இப்போ அவரே எம்பியா இருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? பன்றிகளின் தொழுவத்தில் போய் இவரே கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை பார்க்குறவங்க கூட அப்படி நினைச்சுக்கலாம், அதை அவங்க சாய்ஸுக்கு விட்டுருவோம். நம்மளா அதில் போய் பொழிப்புரை எழுதி பரிமேலழகர் எப்படி திருக்குறளுக்கு எழுதினாரோ அந்த மாதிரி அவர் கருத்துக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். தொழுவத்தில் தான் கட்டியிருக்காங்களா, பாராளுமன்றத்துக்கு மானங்கட்டு தான் போறாரா, இல்லை அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுட்டேன்னு சொல்றாரா, அது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் 2001 பிஜேபி திமுகவோட கூட்டணி வச்சு பிஜேபிக்கும் ஓட்டு கேட்டார். எல்லா இடங்கள்லையும் பிஜேபி சார்பாக நானும் போயிருக்கும்போது விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலர்லேருந்து, விடுதலை சிறுத்தை பகுதி நிர்வாகிகள்லேருந்து இந்த கூட்டணி கட்சி கூட்டங்களில் எல்லா ஊர்கள்லையுமே கலந்துக்கிட்டாங்க. திருமாவளவன் ஜெயிச்சதே பிஜேபி ஓட்டை போட்டு தான், அப்பவும் அவரும் ஜெயிச்சிருக்காரு 2001 எம்எல்ஏக்கு. அப்புறம் கருணாநிதி மேலே கோச்சிக்கிட்டு ரிசைன் பண்ணது வேற விஷயம், அன்னைக்கு டெம்பரரி மானஸ்தன் ஆயிட்டார் அவர். அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணாரு, மிகப்பெரிய துரோகி எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுக தான் மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரவிக்குமாரை தூண்டி விட்டு ஈவேரா பிம்பத்தை சிதைக்கும் வேலையை மிக கடுமையா ஈவேராவை தாடி எழுதினாரு. இடைச்சாதிக்காக பேசுறாரு கருணாநிதி. திமுகங்கிறது இடைச்சாதிக்கான கட்சி, ஜாதி வெறியர்கள் நிறைந்த கட்சி அப்படின்னா அப்புறம் ஈவேராவை குரங்க குட்டி விட்டு ஆழம் பார்த்த கதையா இவரை விட்டு பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அவரை விட்டு ரவிக்குமாரை விட்டு ஆழம் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தமிழ் தேசியம் பேசினார். தமிழ் தேசியம் பேசி நான் யார் தெரியுமா, நான் தான் தமிழனுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், தமிழகத்தின் பிரபாகரன் கூட அப்படிலாம் தனக்கு தானே சொல்லிட்டு பிரபாகரனை கொன்ன இவன் கூட போய் அந்த சாடிஸ்ட் இருக்கான ரணில் விக்ரம இவன் அவன் பேர் என்ன ராஜபக்சேட்ட போய் பல்லளிச்சு கை கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு, நான் இல்லை அவர் தான் என்னை தேடி கை கொடுத்தாருக்கும் போது நம்ம ஆளுங்களாம் இந்த வீடியோ எடுத்து இந்த ஆள் இந்த மூத்திரம் குடிச்ச மாடு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் இவர் தான் போய் கை கொடுப்பாரு, கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வருவார். இவருடைய தமிழ் தேசியம் பல்லளிச்ச இடம், இவன் பிரபாகரனை தன்னைத்தானே
தமிழகத்தை பிரபாகரன் சொல்லிட்டவர பிரபாகரனோட கொன்ற கொலைகாரன் ராஜபக்சே கிட்ட நின்றுட்டு பல்லிழிச்சு அது போச்சு. அப்புறம் காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை, காங்கிரசுடன் நான் செத்தா கூட கூட்டணி வைக்க மாட்டேன், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்து காங்கிரஸ் துளைத்தெறியப்பட வேண்டும் அப்படின்னு ஆவேசமா பேசிட்டு 1.5 லட்சம் தமிழன் கூட கொன்று அழித்த அவங்க கூட வா கூட்டணி, தாலி அறுத்த காங்கிரஸ் கூட வா கூட்டணி அப்படின்னு அப்படியே உதார விட்டு பேசின அவர் திரும்ப வந்து உடனே அன்னை சோனியாவின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும், மதவாத சக்திகள் உள்ளே நுழைந்து விட கூடாது, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரெடியாக வச்சுக்கிட்டு வெக்கங்கட்டு போய் அந்த அம்மா அன்னை சோனியாவை பிரதமராக்குவோம் அப்படின்னு தெருவா போய் கூவினார். அதுக்கப்புறம் விஜயகாந்தை அரசியல் ஊனம், அவர் வந்து தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறார், எம்ஜிஆர் என்ற ஊன்றுகோல் இல்லாமல் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு கட்டமைச்சு விஜயகாந்தை முதல்வராக்குவதான் என் லட்சியம்னு சொல்லிட்டு விஜயகாந்தையும் காவு கொடுத்து, அதுக்கு என்ன சொல்றாரு, மக்கள் நல கூட்டணியை அமைக்க சொன்னதே எங்க முதலாளி எங்க எசமா ஸ்டாலின் தான் அப்படின்னு அவரையும் போற போக்குல போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அரசியல்ல கன்சிஸ்டன்சியே இல்லாத நபர், பிழைப்புவாத அரசியலுக்கு யார் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஓலா யூபர் வாயர், மரியாதைக்குரிய அண்ணன் ஓலா யூபர் வாயர் திருமாவளவனை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால பேய்க்கும் சண்டையா, அதுல திமுக உனக்கு 2 சீட்டை ஜாஸ்தி வெள்ளப்படா அப்படின்னு அடிச்சு துரத்தி விடுறாங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சி உழுந்து பிராண்டுதா, இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு மானரோசம் வந்துருமா, இல்ல வைகோ வேற ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் மிஸ்டர் திருமாவளவன், இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய செலவுக்காக நான் 25 லட்சம் ரூபா நம்மளுக்கு எல்லாம் வாழ்நாள் சேமிப்புங்க, அதை வந்து அவருக்கு செலவுக்காகவும் அது பேக்கெட் மணி வச்சுக்கங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்கெல்லாம் பிராண்டுறாங்களா என்னங்கிறத பார்க்கணும். பொறுத்து இருந்து இந்த அசிங்கமான சண்டையை நம்ம ரசித்து வேடிக்கை பார்ப்போம். பாஜகவிற்கு எப்படி தமிழகம் ஒரு தடுப்பு அரணாக இருக்கிறதோ அதே மாதிரி மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லலாம். மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால ரொம்ப எப்படி இங்கே ஸ்டாலின் அது ஒரு பதட்டத்தில் இருக்காரு, அதே மாதிரி அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் அவங்க பங்களாதேஷ்காரங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சதுங்கிறது மாதிரி பல பேரும் சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் ஆரம்பித்தோடனே பல பேர் அந்த சொந்த ஊருக்கே கிளம்பிட்டான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அடிப்பட்ட புலி வந்து ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்கும், தேவையில்லாமல் என்னை சீண்டாதீங்க, உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாஜகவை மிரட்டுவது போல், குறிப்பாக மத்திய அரசை மிரட்டுறது மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரில் வந்து பெண்களுடைய புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க, எஸ்ஐஆரில் பெண்களுடைய ஓட்டெல்லாம் தூக்கிடுறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க சமய கரண்டி அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நம்ம போராட்டம் பண்ணோம் அப்படின்னு ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் போஸ்ட், இந்த பார்டர் செக்யூரிட்டி எல்லை பாதுகாப்பு படை, அந்த போஸ்ட் பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த அம்மா பெண்கள் ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நமக்குன்னு இந்த மூதேவிகள்லாம் எங்கேருந்து வந்து வாய்க்குதுன்னு தெரில. நான் அந்த அம்மாவை சொல்லலை, பொய் கலப்புறவங்கள சொல்கிறேன். நமக்குன்னு வந்து சேருது பாருங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி புரசவாக்கம் சரவணமோகன் டி நகருக்கு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். அப்படியே அவர்கிட்ட டிரைவர் அவருக்கு 60+ இருக்கும், அப்போவே பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது மோடி நல்லா ஆட்சி செய்கிறான் சார், வரியெல்லாம் ஒழுங்காக கட்ட சொல்கிறான் சார், டேக்ஸ் கட்டினா மனுஷனுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கும் சார், இந்த ஆட்டோவே நான் டேக்ஸ் கட்டி தான் சார் வாங்கினேன், பிரமாதமாக செய்கிறான் சார்னு நம்மளோட தாண்டி பிரமாதமாக அந்த 60+ இருந்தவர் பாராட்டி பேசிட்டே வந்தார். அப்புறம் அவர்கிட்ட பணம் கொடுக்கும்போது நீங்கள் பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுவீங்க, மாட்டேன், ஏன் மாட்டேன், நீங்கள் எல்லாம் செய்கிறான் சார், ஆனால் அடுத்த வருஷத்துல இந்த மோடி தமிழில் பேசினா ஃபைன் போட்டுருவேன், தமிழில் பேசக்கூடாதுன்னு சட்டம் போட போகிறானாமே சார், நீ எப்படியா முடியும், அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும் சார், அடுத்த வருஷத்துலேருந்து மோடி சட்டம் கொண்டு வர போகிறான்னு சொல்லி 9 வருஷம் ஆச்சு. எப்படி ரேஷன் கடையை மோடி மூட போகிறார் அப்படின்னு இந்த டேனியல் காந்தி சொன்ன மாதிரி, அந்த மாதிரி இது வந்து தொடர்ந்து அவதூறுகளை, பல்வேறு அவதூறுகளை உலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம் RSS பிஜேபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் தான் இந்த அம்மா
இந்த மாதிரி ஓட்டை எல்லாம் எடுத்துட போறாங்க. இது வந்து எனக்கு அதிர்ச்சியா இல்லை. ஒரு 10-15 நாள் முன்னாடி எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். பக்கத்து ஊர் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற ஊர். ஒரு 5000 பேர் இருப்பாங்க. தென்னைமரம் ஏற ஒருத்தர் வந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா இல்லாமல், என் ஃப்ரெண்டு முருகன் பிள்ளை, யோ மோடிட்ட சொல்லி உன் ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போறாரியா, அவருக்கா தென்னைமரம் ஏறுறேன்னு மேலே ஏறிட்டு இருந்தவரை தேங்காயை பறிச்சுட்டு கீழே வந்தோன்னே, ஓட்டெல்லாம் இல்லையாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இருக்குங்க. அப்போ சொல்கிறாங்களே அப்படின்னா, ஆமாம் சொல்கிறாங்க, எடுக்க போறீங்களா அப்படின்னாரு. உங்கள் ஊரில் சிஏஏ சட்டம் அமல்படுத்தும் போது, குடியுரிமை சட்டம் அமல்படுத்தும் போது என்ன சொன்னாங்கன்னு மறந்து போச்சே அப்படின்னா. ஆமாங்க, உங்களுக்கு மறந்துருங்க, இந்த கல்லிலாம் மறந்துடும். மோடி வேற ஏதாவது சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பரவாயில்ல சொல்லுங்க. குடியுரிமை சட்டத்தின் போது என்ன சொன்னாங்க? எங்களெல்லாம் வெளியேற்றிட போறாங்க, நாடு கடத்திட போறாங்க, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேஷியா, மலேசியா அப்படின்னு நம்மளெல்லாம் அனுப்ப போறாங்க அப்படின்னு 2019 சொன்னாங்க. ஐயா, இப்ப எத்தனை பேர் உங்க ஊர்ல இருந்து போயிட்டீங்க? சொன்னது எங்க சொன்னாங்க? எங்க ஜமாத்துல சொன்னது யாரு? முத்தவல்லி சொன்னாரு, வந்திருந்த தலைவருங்க சொன்னாங்க, சொற்பொழிவாளர் சொன்னாங்க. இப்ப எத்தனை பேர் போயிருக்காங்க? யாருமே போல. அப்ப அது நிஜமா பொய்யா? அதெல்லாம் புழுவுறாங்க, அந்த மாதிரி புழுவுறாங்க அப்படின்னாரு. சரி, இப்போ உங்க ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்கங்கிறது நம்புறியா? அது தெரியலைங்கய்யா. உங்க ஊர்ல நான் போய் சொல்ல மாட்டேன், எந்த யூடியூப் சேனல்லையும் ஒன்று போட்டு கொடுத்துட மாட்டேன், கவலைப்படாத, உண்மையை சொல்லு. அதெல்லாம் நடக்காதுங்க, ஓட்டு வாங்குறதுக்காக இப்படிலாம் கலப்பி விடுறானுங்க அப்படின்னா. அந்த மாதிரி அந்த சாதாரண மனிதனுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த அம்மா வேணும்னு 30-35% வாக்குகளை கையில் வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்பும் விதமாக மக்கள் மனதில் நஞ்சை கலந்து விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணுது இந்த அம்மா செய்யுது. நீங்க மிக சிறப்பாக சொன்னீங்க, தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் இருக்குன்னு. அங்கேயும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இங்கேயும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அங்கே துர்கா பூஜை கொண்டாட முடியாது, நீங்கள் இங்கே போய் விளக்கேற்ற முடியாது, கோவிலில் விளக்கேற்ற முடியாது. அங்கே வந்து இந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா ஜெயிலில் பிடிச்சி போடும். நீங்கள் இங்கே இந்துன்னு சொன்னீங்கன்னா, இந்துன்னு சொல்லவே வேணாம், இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதினாலே உங்களை அப்பா பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாரு. ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டி ஏந்திரி வா நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஊர் பேரை மாற்றி போட்டால் கூட உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் பஸ் மேலே கல் விட்டு எரிஞ்சாலோ, நீங்கள் கஞ்சா போதையில் பஸ் மேலே கல் விட்டு எரிஞ்சாலோ, 15 வயசு சின்ன பொண்ணை ரேப் பண்ணாலோ, இல்லை யாரையாவது வெட்டினாலோ அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. புகார் கொடுத்தியா, ஸ்டேஷனில் வந்து கொடு, அப்புறம் பார்த்துப்போம், இப்படி தான் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்க. இந்த 2 மாநிலத்திலையுமே இந்த வந்து சட்டத்தை மதிக்காத ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால அந்த அம்மா பிதட்டும் போது என்ன சொல்றாங்க, உங்க ஓட்டெல்லாம் எடுத்துட போறாங்க, அதுக்காக நீங்க சமயக்கட்டில் என்னெல்லாம் வச்சிருப்பீங்களோ அந்த ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்து இவங்களெல்லாம் அடிங்க, வன்முறையை தூண்டுறாங்க அந்த அம்மா. தமிழகத்துல எப்படி இவங்க வந்து ஒரு பொய் பித்தலாட்டம், ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஒரு கேடுகட்டத்தனமா ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் கொண்டு போய் விதைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் மேற்கு வங்கத்திலையும் செய்யறாங்க. இதுல ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, யாரும் பிஎஸ்எஃப் பக்கம் போயிடாதீங்க. ஒண்ணு அவங்கள பிடிச்சி வேலிக்கு அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சு விட்டுருவான், இல்ல பாக்குற இடத்துலயும் சுற்றுவான். அது நெஞ்சிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல சுட்டுட்டான்னு வச்சுங்க, ஓட்டுற போயிடுறாங்கல்ல, அந்த ஒரு பயத்துல சொல்றாங்க இந்த அம்மா. அதனால இவங்க வந்து ஒரு காட்டாட்சி தர்பாருங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்க. எஸ்ஐஆர் விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி தான், தமிழ்நாடு மாதிரி தான் அவங்களும் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கோர்ட் உத்தரவு போட்டு திருப்பரங்குன்றம் மேட்டர்ல இவங்க மதிக்கல. ஆனா தமிழ்நாட்டோட ஒரு அயணி பாருங்க, நீதிமன்றமே சொல்லிவிட்டது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகமாக்குவோம், நீதிமன்றமே சொல்லிவிட்டது சபரிமலைக்கு நீங்க போகணும், நீதிமன்றமே சொல்லிவிட்டது இதை நிறைவேற்றுங்கள், நீதிமன்றமே சொல்லிவிட்டது கார்த்திகை தீபம் முடியாது, அவர் ஒரு பார்ப்பான், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிவருடி அப்படின்லாம் கயிறுத்திருக்கிற மாதிரி அந்த அம்மாவும் அங்க பிளேயிங் டு த கேலரி. இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன சொல்லுது, எல்லாத்தையும் விட ஒரு குரூர நகைச்சுவைங்கிறத தான். அந்த ஸ்ரீராம ஜெயமா இது ஹனுமான் சாலிசாவை ஏதோ பாடியிருக்காங்க, பகவத்கீதை வந்து அங்க ஒரு ஊரா கூடி பகவத்கீதையை பத்தி இது பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் எதுக்குங்க, நாமெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தேவைன்னா நம்ம மனசுலயே செஞ்சுக்கலாம். மனதில் இருக்கிறார், அந்த கடவுள் மனதிலேயே இருக்காரு. அது எவ்வளவு பெரிய தத்துவம்லாம் அந்த அம்மா சொல்றாங்க, தத்துவ ஞானி ஆயிட்டாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறத அவங்க பெரிய தத்துவத்தை சொல்றாங்க. பாருங்க, இஸ்லாமியர்கள் கூட
அல்லாவை வந்து மனதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, சிரிப்பே வரலையா? அங்கதான் தொழுகையை நடு ரோட்ல நடத்துறான், பஸ் மறிச்சு நடத்துறான், பஸ்ஸுக்குள்ள நமாஸ் பண்றான். அவன் வந்து டாக்ஸி இருந்தா கூட டாக்ஸி எடுக்க விடாம நமாஸ் பண்றான். அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லாம, வெக்கமே இல்லாம, மக்கள் எல்லாம் மடையர்கள்னு நினைச்சு அந்த அம்மா பீலா விட்டு, நாமெல்லாம் அதெல்லாம் பண்றது இல்லைங்க, இஸ்லாமியர்கள்லாம் அதெல்லாம் பண்றது இல்லைங்க, ஒருவேளை கிண்டல் பண்றாங்களோ என்னமோ தெரியல இஸ்லாமியர்களை. அந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பயம் இப்படியே இருக்கட்டும், அந்த பயம் தெளிஞ்சிடக்கூடாது. இதே பயம் தமிழகத்துக்கும் வரணும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.